Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு கேரட்டை வச்சு ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நம்ம ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்து. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவு தோல் சிவிய கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு அரை கப் அளவு சேர்த்துட்டு இதில் 1/4 கப் அளவு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்லா காய்ச்ச ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவு இருக்கும். நல்லா ஆற வச்ச பாலாக பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது. ஸோ சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த கேரட் பேஸ்ட்டை இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலேயே ஒரு கப் அளவு கோதுமை மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி இந்த மாவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பெட்டுலா இல்லை ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம ஒரே டைரெக்ஷனில் இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேக்குக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே டைரெக்ஷனில் மாவு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கேக் ஹார்ட் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தை கேக் பேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை இந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி தான் குக்கரில் தான் கேக் வேக வைக்க போகிறோம். ஸோ குக்கர் வச்சுட்டு அடியில் இந்த மாதிரி கிண்ணம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் மாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு கிளாஸ் லிட்டு போட்டு இதை பார்த்தீங்கன்னா 30லேருந்து ஒரு 45 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கேக்கை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ கேக் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது முற்றிலுமா ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு டெக்கரேஷனுக்காக நான் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்துட்டு கேக்கை ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஸோ கேக் வந்துருச்சான்னு செக் பண்ணதுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ மறக்காமல் சென்டரில் குத்தி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் கேக் நல்லா சாஃப்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த கேரட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியை கன்ஃபார்ம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.